Happy day to all once again. This is Mr. L.K. Rajesh. You know very well about for me. I came from Vidhyalakshmi Matriculation School. Let us discuss about that the portion for 10th standard science subject, the unit number 10, types of chemical reaction. In the lesson la paathom appdi sonna namba already 5 parts paathachu. This is the 6th part of the same lesson. What we have to discuss in that 6th part of this unit number 10 mean this is on pH scale. pH scale it's nothing but நம்ம கேட்கலாம் சார் சென்டிமீட்டர் ஸ்கேல் தெரியும் எனக்கு, மீட்டர் ஸ்கேல் தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று pH scale அப்படின்னு சொன்னால் pH scale it's nothing but this is the measuring identification of the concentration of the given solution or in a compound in our surroundings or else in our body also. நம்ம பாடிக்குள்ளாரையும் சரி நமக்கு சரௌண்டிங்கில் இருக்கிறது எது எடுத்தனாலும் சரி அதில் இருக்கிற காம்பனன்ட்ஸோட ஸ்ட்ரென்த் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் ஆகிறது தான் இந்த pH scale. So P stands for power. What is mean by that P? Power. And H stands for hydrogen. And that hydrogen அப்படின்னு சொல்லும்போது வெறும் சிம்பிள் ஹைட்ரஜன் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, ஹைட்ரஜன் அயான்ஸோட கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது pH identification is based on that measuring unit of power of hydrogen in the given solution. So powering of hydrogen எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் இருக்குமா சார் அப்படின்னா எஸ் இட்ஸ் ஹேப்பன்ஸ் லைக் தட் இன் அவர் ஆர்கானிசம்ஸ். ஏன்னா நம்ம ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துலேயுமே ஹைட்ரோ கார்பன் காம்பனன்ட் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஹைட்ரோ கார்பன் காம்பனன்ட்ஸ் இருக்கிறச்சே ஹைட்ரஜனோட அயான் ஸ்பிளிட்டேஷன் சிம்பிளி ஹேப்பன்ஸ் இன் த காம்பவுண்ட். ஓகே நோ, ஸோ தட் இது மட்டும் தான். அப்போ ஹைட்ரஜன் இருந்தால் மட்டும்தான் நம்ம pH scale யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் நோ, நாட் அட் ஆல். நம்ம ஹைட்ரஜன் அயான்ஸே இல்லை அப்படின்னாலும் அதில் நம்ம ஹைட்ரஜன் ஸ்கேலில் வச்சு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை ஈஸியாக நம்ம மெஷர் பண்ண முடியும். தட்ஸ் வை வி வாண்ட் டு கிளாரிஃபை அபவுட் தட் pH scale. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது 9th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் இன் அவர் பாடி ஆர் இன் அவர் சரௌண்டிங்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஹேவிங் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் மேஜர்லி 3 kinds of காம்பனன்ட்ஸ் விச் இஸ் ஆன் தட் மீன் ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட். இந்த 3 காம்பனண்ட்ல ஏதோ ஒன்றா தான் நமக்கு ப்ரெசென்டடாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 3த்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹைட்ரஜன் அயானோட ஸ்ட்ரென்த் மீன்ஸ் மஸ்ட் பி பார்ட்டிசிபேட்டட் ஆன் தட். Okay, no, so that's why we want to know that pH scale. And then next one of that details about that pH mean P stands for potence. What is mean by that potence mean? நம்ம matter around us தெரிஞ்சிட்டு இருக்க மாதிரி each and every one particles are having their own energy. On that energy wise it's can't they are rest. அது எப்பவுமே என்ன அதில் ரெஸ்ட் ஆகல, சோம்பேறியா உட்காரதில்லை இல்லையா? அது என்ன பண்ணிட்டு இருக்கு? இட்ஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங். அது எப்படி சார் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் யூசிங் தேர் ஓன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படின் போது இட்ஸ் மஸ்ட் பி ஹேவிங் தேர் ஓன் எனர்ஜி இன் தட் பார்ட்டிக்கல். அதுக்குள்ளார இருக்கிற திஸ் இஸ் த ஓன் எஃபிஷியன்சி, திஸ் இஸ் நோன் அஸ் பொட்டன்ஷியல். ஸோ P stands for power. It's perfectly depends upon the word of potence, right? So pH mean power of hydrogen ion concentration in a given solution or in a compound or in a substances. Next what we have to discuss mean he is a Mr. Honorable SPL Sorensen. He has discovered the scale of our pH scale. He is using that many research works and using by that many indicator materials to using by that sample identification. So sample identifications பார்க்கும்போது நிறைய samples எடுத்து நிறைய indicators யூஸ் பண்ணாங்க. indicators அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா we know very well for the two wheelerலாம் பார்த்தோன்னா indicator இருக்குது. லெஃப்ட் போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும், ரைட் போகணும் அப்படின்னா ரைட் இண்டிகேட்டர் போடணும் இல்லையா? அப்போ அதை என்னது இண்டிகேட்டர்னா என்ன மீனிங்கு? we just indicate to other what I have to do. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். at the same thing happens in our subject like indicators. ஸோ நம்ம ஒரு காம்போனன்ட் எடுத்து ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம், அது கலர் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி கலரை அது எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுதோ அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு பர்ஃபெக்டாக இது ஆசிட், இது பேஸ், இது இஸ் எ நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ், இது ஸ்ட்ராங் ஆசிட், இது ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு நிறைய கேட்டகரிஸை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இவரோட ஒர்க்கிங் நேச்சர் தான். So that's why the honorable thing like that Mr. SPL Sorensen is the discovered person of pH scale, right? So you just want to note it for this 1 mark purpose. 1 mark purpose like கேட்கலாம், who is that discovered the pH scale அப்படின்னு சொன்னால் SPL Sorensen அப்படி நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காதீங்க சரியா? நெக்ஸ்ட் we want to discuss like that pH scale. pH scale என்ன சார் ஸ்பெஷாலிட்டி?
சும்மா pH scale சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பனண்ட் எடுத்து அன்னோன்னா இப்போ நம்ம சாயில் டெஸ்ட் நம்ம டிவிலாம் கூட ஆட் பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஆடெல்லாம் நிறைய போடுறாங்க. உங்கள் சாயிலில் உங்கள் நிலத்தில் எதை வேணால் பயிர் பண்ண முடியும், பட் ஆனால் உங்கள் சாயிலை நியர்பை இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸில் கொண்டு போயிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுங்க. அவங்க அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்டு பர்சனு உங்கள் சாயிலை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்னென்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க அறிவுரைப்படி நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு மகசூல் நிறைய கிடைக்கும், அதாவது விளைச்சல் நல்லா கிடைக்கும், உங்களுக்கு ப்ராடக்ட் நல்லா கிடச்சி உங்களுக்கு ஹீல்டு அதாவது மணி நிறைய ஏர்ன் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டு டிவிலெல்லாம் ஆட் போடுது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த சாயில் டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எது சார் ஈஸியாக யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் திஸ் pH scale இஸ் யூட்டிலைஸ் லைக் திஸ். ஓகேனா இந்த pH scale வச்சு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் the pH values is range is depends upon it's 0 to 14. What it is? It's 0 to 14 and all. Right now. So that 0 to 14 is the pH scale of the range identifications. Right? சின்ன இதில் எழுதுறதுக்கு ஏதோ எடுக்க சொன்னீங்க. ஓகே. Yeah. Fine. This is on the pH scale for that 0 to 14. So 0 அப்படிங்கிற ஒரு காம்போனன்ட்டோட pH value become 0 mean it's known as an acid அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் 14க்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் known as an base அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை தான் இங்கே கிளாரிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்க. Acids have that pH values is less than 7 and then bases is greater than 7. In case of that the components are neutral mean it's known as nothing but it's equal to 7. அது என்ன 7 வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் we know very well for that 0 to 14 அப்படின்னு எழுதுறச்சே it's having that middle value of it's known as 7. Okay, அந்த 7ல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது this is a neutral substance. What it is? This is known as neutral substance. நியூட்ரல்னா என்ன சார் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இட்ஸ் லுக் லைக் ஆஸ் அன்யா வாட்டர். அது வாட்டரை விட ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட்டு காட் கிட்டேருந்து நமக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா வாட்டர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ அந்த வாட்டரில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நியூட்ரலாக இருக்கிறதுனால தான் நம்ம ட்ரிங்கிங்க்கும் பாத்திங் வாஷிங் அண்ட் குக்கிங் எவ்ரி திங் இஸ் மேட் அப் ஆஃப் பை ஒரு ஹெல்ப்ஃபுல் காம்போனன்ட் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அந்த வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு நல்லாவே புரியணும். அதை வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள், போன விஷயம்லையும் அதை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை அப்படி பார்க்குறச்சு அந்த வாட்டர் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி ஒன் திங் ஃபார் நியூட்ராலிட்டி. அதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசிக் இன் மீடியம். ஸோ வாட்டர் எப்படி இருக்கு? இட்ஸ் ஈக்குவல் த மீடியம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் பேசிக் மீடியம் ரெண்டுமே அதுக்குள்ளார இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாட்டர் மாலிகுலர் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் இட்ஸ் known as H2O இல்லையா? அந்த H2Oல என்ன சார் இருக்குது? நம்ம அயானிக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் வாட்டர்லேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? பேசிக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஸ்பிளிட்டிங் லைக் H+ அண்ட் OH- அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேனோ எப்படின்னு சொல்கிறோம்? இட்ஸ் ஸ்பிளிட்டிங் லைக் தட் H+ அண்ட் OH- நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இந்த H+ என்னவா ப்ரொவைட் ஆகுது? H3O+ அண்ட் OH- அது கன்வெர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி converted by that hydroxide ion, hydronium ion and hydroxide ion அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி பார்க்குறச்சே it's simply having like the splitted particles of two opposite charge ions like positive and negative charges. இந்த மாதிரி அந்த காம்போனன்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுது. இந்த ஹைட்ரோனியம் அயான் தான் என்னவா பிஹேவ் பண்ணுது? H+ ஹைட்ரேட் அயானா ப்ரெசென்ட் பண்ணுது. அப்போ அந்த ஹைட்ரோனியம் அயான் ப்ரெசென்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நல்லா பாருங்கள், இங்கே இருக்கிறதும் ஒரு அயான் தான் இருக்குது, ஹைட்ராக்சைடு அயான் இருக்கிறதும் ஒரு அயான் தான் இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தடாக ஹைட்ரேட் அயானும் ஹைட்ராக்சைடு அயானும் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஹேவிங் தட் பேலன்சிங் டு ஈச் அதர் டு ப்ரொவைடட் லைக் as a neutrality. This is the reality for that neutral compound of in our water. It's using by general purposes. அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான் கண்ணா. சரியா? Is it clear? Right now. Then next want to discuss like a clear identification of the pH varieties and clarification for that. Right now pH scale clear பாருங்க. Acid, neutral and alkaline. Alkaline mean it's nothing but this is known as base in components. Right now
ஆசிட் மீன் பாருங்க 0ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு தட் 5 7 வரைக்கும் வரும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆசிட்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் ரெட் இன் கலரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெட்டாக இருக்குது ஒரு காம்போனண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் சொன்னோம்ல சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலத்துலேருந்து கொஞ்சமாக சாயில் எடுத்துகிட்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் நியூட்ரலிட்டி வாட்டர் தட்ஸ் மீன் டிஸ்டில் வாட்டர்னு இருக்கும். அந்த டிஸ்டில் வாட்டரில் எடுத்து அவங்க டிசால்வ் பண்ணிவிட்டு அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க, பிஹெச் பேப்பர் வைப்பாங்க. நம்ம தான் சொன்னோம்ல எஸ்பிஎல் சோரன்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காருன்னு சொன்னலையா, அவர் இது தான் பண்ணியிருக்காரு. எல்லா இண்டிகேட்டர்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு அப்சார்ப்டு மெட்டீரியல் நம்ம குரோமோட்டோகிராஃபின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த குரோமோட்டோகிராஃபிக் பேப்பர்ஸில் டிப் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டிப் பண்ணி வச்சிருக்கிற பேப்பர் எடுத்து நம்ம அந்த டிசால்வ் பண்ண சாயில் சொல்யூஷனில் டிப் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் சிம்பிளி இண்டிகேட்டட் லைக் ஒன் ஆஸ் இன் ஏ கலர். அது இன் கேஸ் ஆஃப் தட் ரெட் ஷேடோஸ் எதனா ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் லுக் லைக் ஆஸ் இன் ஏ acidic in medium. In case of that it's simply provided like as in a blue shadows. Blueல நிறைய varieties இருக்கு இல்லையா, நம்ம இதெல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போனா இந்த ப்ளூல வேணும் அந்த ப்ளூல வேணும் நிறைய டிமாண்ட் பண்றோம்ல, அந்த மாதிரி ப்ளூ ரேஞ்சஸ்ல கிடைச்சதுன்னு சொன்னா இட்ஸ் a perfect alkalis, look like is nothing but it's bases right now. In case of that it's going to be that pale blue or in a green shadows nearby that mean it's nothing but it's known as a weak bases. At the same thing for that red shadows கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆயிட்டே வந்து it's going to be that orange, it's going to be that yellow அப்படினு போச்சுன்னு சொன்னா it's known nothing but it's known as a dilute acids. That's mean it's a strength lesser components is there. So for example for this இங்க பாருங்க பேட்டரியில் நம்ம யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ் நம்ம கூட இப்போ மேக்ஸிமம் இப்போ எல்லாம் பவர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அப்போ அந்த இன்வெர்ட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேட்டரிஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் திஸ் ஆன் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் தேர். அதனால் பாருங்கள் அதோட கலர் இட்ஸ் கோயிங் டு பி தட் ரெட் இன் கலர் ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டொமக் ஆசிட். ஸ்டொமக் ஆசிட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் நோன் as gastric fluid, gastric juice என்ன வேணால் சொல்லலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்டொமக்கில் டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். அப்படி ஸ்டொமக்கில் எதை பேஸ் பண்ணி டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற காம்பனண்ட் ஆஃப் ஹைலி கான்சன்ட்ரேட்டட் hydrochloric acid. Hydrochloric acid basic strength is approximately it's nearby the 2.0. That means it's strong acidic in medium. See right now this is a next shade of red. Next one of that vinegar. நம்ம food making process எல்லாம் பார்க்கலாம், அந்த ஊர்கள் எல்லாம் போடுறாங்க இல்லையா, it's a perfect food preservator right now. Vinegar இருக்குது acidic acid. The acidic acid is also having that acidic in nature. It's going to be that lesser strength. That's why it's denoted like as a orange in color. Next one of that orange juice is having like ascorbic acid. Ascorbic acid la பார்த்தோம் அப்படின்னு சொன்னா it's having like citrus familiesல வரும். citrus familiesல இருக்கும்போது ascorbic acid. so acid இருக்கறதால அதுவும் பாருங்க red shadowsல இருக்கு. tomato is having like we know very well tomato எல்லாமே குக்கிங்கே கிடையாது, அதுல இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா oxalic acid is there. oxalic acid இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் என்ன இருக்கு, red shadowsல தான் present ஆ இருக்கு. நம்ம குடிக்கிற காஃபி இல்லையா, அந்த காஃபிலயும் பாருங்க acids is there. So you just want to do that, try to avoid like that. Okay, no. Next one of that milkல என்ன சார் milkல acid இருக்கா அப்படின்னா இட்ஸ் இருக்கு, பட் ஆனால் ரொம்ப மைல்டு கான்சன்ட்ரேஷன். நம்ம அதனால தான் என்ன சொல்லுவாங்க வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை ரெகுலராக பாயில் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மில்க்ல இருக்கிறது லாக்டோஸ், மில்க்ல பாலில் இருக்குது என்னக்கன்னா லாக்டோஸ். அந்த லாக்டோஸ் என்ன ஆகும், அது ஆக்சிடைஸ் ஆனால் என்ன ப்ரொவைட் பண்ணோம்னா லாக்டிக் ஆசிடை ப்ரொவைட் பண்ணும். அதுதான் நம்ம எடுத்துக்கிற கர்ட், தயிரில் இருக்கும் இல்லையா, தயிரில் இருக்கிறது லாக்டிக் ஆசிட். இட்ஸ் டூ ஹெல்தி ஃபார் அவர் பாடி. மோர் அவர் நீங்கள் இந்த மாதிரி காஃபியாக குடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் மில்காக எடுத்துக்கிறது இட்ஸ் டூ யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் health right now. Next one of that, see pure water. நம்ம முதல்லே சொல்லிட்டோம் water is a precious gift from our God because it's a neutrality substance. Otherwise அது acidic medium-ஆவோ இல்லை dilute basic medium-ஆவோ இருந்துச்சுன்னா நம்மளால குடிக்கவும் முடிஞ்சிருக்காது, நம்ம லைஃப் ரன் பண்ணவும் it's highly difficult to survive right now. Next for that it's like a baking soda. It's nothing but வீட்டில் டெய்லி அம்மா குக் பண்ணுறதுக்கு, ஐ மீன் இட்லி அவிக்க தோசை சோடா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது பேக்கிங் சோடா. திஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் known as sodium bicarbonate. So sodium bicarbonate is having a mild base in nature, that's mean weak base. Next one of that is known as indigestion tablets. indigestion tablets இருக்கும்போது நிறைய வெரைட்டிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய பார்த்தாச்சு. அதில் எல்லாமே இருக்கிறது என்னது, திஸ் இஸ் மைல்ட் பேசிஸ். இன்டைஜஷன் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஓவர் ஃபுட் எடுத்தாலோ ஓவர் ஸ்பைசி ஓவர் ஆயிலி ஃபுட் எடுத்துட்டாலோ அதுலேருந்து ப்ரொவைட் ஆகுது தான் என்னது, cholesterol components. Cholesterol components is generated by that
gastric acidity. Acidity is nothing but it's an acid generate பண்ணிரும் நம்மளோட ஸ்டொமக்ல. அப்ப excess amount of acid present ஆயிருந்தனால தான் நமக்கு என்ன ஆகும், irritation smell ஃபீல் ஆகும் இல்லையா. அதப்போ ஆசிடை பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன வேணும், நமக்கு பேஸ் வேணும். அந்த பேஸை யூஸ் பண்றது தான் indigestion tablets or indigestion syrups. That is purely like as base in medium. Next one of that is known as ammonia. We know very well for that ammonia molecular formula which is named as ammonia. It's nothing but it's NH3. NH3 sir idella hydrogen then sir irukku, hydrogen ion concentration it depends only for that acidic medium layer sir அப்படினா yes, but in the presence of ammonia it's simply forming as their own the component of ammonium hydroxide. What it is, ammonium hydroxide அதோட சொல்யூஷன்ஸ்ல கன்வெர்ட் ஆயிரும். அப்ப அது என்னது, it's perfect like as in a mild base. Next one of that is on soapy water. நம்ம வீட்டுக்கு சலவை துவைக்கிறது போடுறோம் இல்லையா, that is known as a soapy water. It's nothing but it's having like a sodium hydroxide. So sodium hydroxide தான் அங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Other than this is also that base. ப்ளீச்சிங் பவுடர் ப்ளீச் பண்ணி இப்போ எல்லாம் பார்க்குறோம். கொரோனா டைமில் பார்த்தோன்னா வந்துடும், எங்கே பார்த்தாலும் க்ளீனிங் பர்பஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம் இல்லையா. இது இஸ் ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி வைரல் மெட்டீரியல். ஸோ அதனால யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் என்னது, பேசிக் காம்பனன்ட்ஸ் தான். லாஸ்ட் ஒன் இஸ் நோன் அஸ் ட்ரெயின் கிளீனர்ஸ். நம்ம இந்த நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பிராண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்ம க்ளீனிங் பர்பஸ் ஹாட் சர்ஃபேஸஸை க்ளீன் பண்ணுது, டாய்லெட் கிளீனர் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா. அது எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் தட் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஒன்லி. So then these on that details about that general using materials, how it is utilized by the acid or in a base by using that pH scale, and then identification for the test manner. ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ரிப்ல இப்படி தான் கலர் ப்ரொவைட் ஆகும். அதை இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த கலரிங்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த கலர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம், இண்டிகேட்டர்ஸ் செவரலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் லுக் லைக் ஆஸ் இட் இஸ் விப்ஜிஆர் ரைட் நோ. ரெயின்போ கலரேஷன்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்து பிளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தென் நெக்ஸ்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் லைக் ஒரு காம்போனெண்ட்ல இருக்கிற பிஹெச்சோட வேல்யூஸ் எப்படி நான் மெஷர் பண்ண முடியும். நான் எனக்கு கால்குலேட்டராக வேணும், எனக்கு எவிடன்ஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லும்போது we just using by that formula of pH equal negative logarithmic of hydrate ion concentration. Its presence as in a closed bracket. Closed bracket mean its concentration it cannot be alterable. அது மாறாது, அப்படியே presented-ஆ இருக்கும் அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. This is on fixed, it cannot be changing at all in the given solution. Right? The pH formula is nothing but pH equal negative logarithm of hydrate ion concentration. Same as it is for this, it's always possible like that. Power of hydroxide ion concentration also we just considered like this because நம்ம ammonia பார்த்துட்டோம். It's now known as NH3 இல்லையா. இப்போ இந்த NH3 ல எங்க சார் ஹைட்ரஜன் தான் இருக்கு நம்ம பேசினோம். அது ஆனா பேஸ்னு சொன்னோம். ஏன் அப்படி பேஸ்னு சொன்னோம்னா it's simply provided like ammonium hydroxide. இது அம்மோனியம் ஹைட்ராக்சைடை ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொன்னோம். அப்போ இதில் போயிட்டு நான் ஹைட்ரேட் அயனோட கான்சன்ட்ரேஷனை வைக்கிறேன், அதோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணனா இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு நோ த ஃபார்முலா ஃபார் பவர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அயான். இட்ஸ் ஆல்சோ நத்திங் பட் negative logarithmic of base 10. It's having that perfect concentration value of hydroxide ion concentration. So it's a simplest thing for in our identification of strength in the given compound. சரியா? ஸோ நம்ம ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி நம்ம மெஷர் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. ஹைட்ராக்சைடு அயன் கான்சன்ட்ரேஷனோட வச்சியும் நம்ம அதை பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் இல்லையா. ஸோ pH ஈக்குவல் நெகட்டிவ் லாகரிதமிக் ஆஃப் ஹைட்ரேட் அயன் கான்சன்ட்ரேஷன் அதர் தென் POH இஸ் ஈக்குவல் சேம் ஆஸ் இட் இஸ் negative logarithmic of hydroxide ion concentration. So இப்போ pH scale நான் என்னன்னு தெரிஞ்சிட்டோம், அது யார் டிஸ்கவர் பண்ணாங்க, அது எங்கெல்லாம் யூட்டிலைஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். In our next class we are detailedly discussed how it's correlated in our general life. pH scale நம்ம லைஃப்ல எப்படி இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுது அப்படின்றத பத்தி அடுத்த பார்ட்ல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். Thanks for watching. If you are like me, put it as a thumbs up for me and subscribe within our Vidhyalakshmi channel. Thank you.